வணக்கம். நம்ம இந்த பதிவுல 2024 கடைசி காலாண்டுல நான் படிச்ச புத்தகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகங்கள்ல நான் சிலது அண்ணா லைப்ரரியில இருந்து எடுத்தது. நம்ம அண்ணா லைப்ரரியில மெம்பர்ஷிப் வாங்கி 1 மாச காலம் வரைக்கும் 4 புத்தகங்கள் லெண்ட் பண்ணிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி கொடுக்க முடியும். மற்ற சில புத்தகங்கள் நான் பழைய புத்தக கடையில இருந்து வாங்கினது, இன்னும் சில புத்தகங்கள் நான் ஆன்லைன்ல இருந்து வாங்கினது. இந்த வீடியோவை நான் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். முதல்ல ஃபிக்ஷன், கற்பனை கதைகள், அந்த புத்தகங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் புத்தகம் எழுத்தாளர் சுஜாதாவின் கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு. இது ஐயா எழுதிய பல சிறுகதைகளை சேர்த்த ஒரு தொகுப்பு. முதல் பதிப்பு 2013ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. கிழக்கு பதிப்பகம் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தம் 15 சிறுகதைகள் இருக்கு. ஒன்னொன்னும் 15-20 பக்க கதைகள் தான். ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும். உட்கார்ந்தா 2-3 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் அண்ணா லைப்ரரியில இருந்து எடுத்த புத்தகம் தான். இதன் விலை 150 ரூபாய். மொத்தம் 166 பக்கங்கள் இருக்கு. இதுல என்ன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, 1963 இருந்து 1972 வரை சுஜாதா அவர்கள் எழுதின கதைகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கதைகளை வருஷ ரீதியா வரிசைப்படுத்தி புத்தகமா போட்டிருக்காங்க. ஐயாவோட ஆரம்ப கால எழுத்து பாணியில இருந்து அன்னைய தேதி வரை ஏதாச்சும் மாறுதல் இருக்கான்னு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லா கதைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கதைகள் இது மட்டும், சசி காத்திருக்கிறாள், மன்னிக்கவும் இது கதையின் ஆரம்பம் அல்ல, சொல்ல சொல்ல கேட்காமல், இதெல்லாம். நீங்க இப்பதான் புத்தகங்கள் படிக்க தொடங்குறீங்கன்னா சுஜாதா அவர்களோட புத்தகங்கள் படிங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். அடுத்த புத்தகம் கிறுகிறு வானம், எஸ்ரா அவர்கள் எழுதிய புத்தகம். இது ஒரு சிறார் நாவல். ஆனா பெரியவங்களும் படிக்கலாம். ரொம்ப ஜாலியான ஒரு சின்ன புத்தகம். வெறும் 78 பக்கங்கள் தான். ஒன் டேலே உட்கார்ந்து முடிச்சிடலாம். சின்ன பசங்க படிக்க ஆர்வமா அங்கங்க நிறைய பொம்மைகளோட இருக்கும். உங்க குழந்தைகளோட உலகத்தை புரிஞ்சுக்க, ஏன் நீங்களே உங்களோட பள்ளி பருவத்தை எட்டி பார்க்க இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். புத்தகத்தோட விலை 25 ரூபாய். பாரதி புத்தகாலயம் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. செண்பகராமன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட கதை. மொத்தம் 10 அத்தியாயம் இருக்கு. கடைசி அத்தியாயம் அழுவேன் உருள்வேன்லாம் அப்படியே என்னோட பள்ளி பருவத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ரொம்ப நல்ல புத்தகம். அடுத்த புத்தகம் புதுமை பித்தன் அவர்களின் கதை தொகுப்பு. சீர் வாசக வட்டம் தான் பதிப்பிச்சிருக்காங்க. நான் இது அண்ணா லைப்ரரியில இருந்து எடுத்த புத்தகம். பட் இப்போ புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. டிசம்பர் 27 தொடங்கி ஜனவரி 12 வரை நடக்கும். தினமும் இருக்கும். வார நாட்கள்ல 2 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் இருக்கும். விடுமுறை நாட்கள்ல 10 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். YMCA கிரவுண்ட்ல தான் நடக்குது. உங்களுக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா போய் இதை பாருங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. இந்த புக்கெல்லாம் 10% டிஸ்கவுண்ட்ல நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்ல புத்தகம். மொத்தம் 102 கதைகள் இருக்கு. கதைகளை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. பல பரிமாண கதைகள், எளிய கதைகள், தழுவல் கதைகள். நல்ல ஹார்ட் கவர் புக்ல எழுத்துக்கள்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. வெறும் 150 ரூபாய் தான். மலிவு விலையில இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு 200-250 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. மொத்தம் 626 பக்கங்கள். சில குறிப்பிடத்தக்க கதைகள் காஞ்சனை, செல்லம்மாள், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம், தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ். ஜான் கிரீன் எழுதின புத்தகம். பயங்கர ஃபேமஸான புக் இது. மொத்தம் 313 பக்கங்கள் இருக்கு. 425 ரூபாய். இந்த புக்கு இங்கிலீஷ்ல, ஹிந்தில எல்லாம் படமாவே எடுத்திருக்காங்க. ஸ்டோரி புக்னால கொஞ்சம் விறுவிறுன்னு டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனா எண்டிங் கொஞ்சம் சேடா இருக்கும் இந்த புக்ல. நீங்க பிகினரா இருக்கீங்க, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நான் ஃபிக்ஷன் சைடு போலாம். நான் படிச்ச செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புக் தள்ளி போடாதே, லாரன்ஸ் ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய புத்தகம். விலை 90 ரூபாய். மொத்தம் 132 பக்கங்கள். ரொம்ப சின்ன புக்கு தான், ஆனா ரொம்பவே பயனுள்ள ஒரு புக்கு. நம்ம தள்ளி போடுற காரணங்கள், அதை எப்படி சரி செய்யலான்னு எளிய நடையில இருக்கும். எழுத்துக்கள்லாம் நல்ல பெருசு பெருசா, படிக்கவே ஆசையா இருக்கும். மொத்தம் 27 பகுதிகள் இருக்கு இந்த புத்தகத்துல.
குறிப்பிட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் தனியா வீடியோவாவே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அதை மேல இங்க ஆட் பண்றேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் கேட்டு பாருங்க. ரொம்ப நல்ல பயனுள்ள ஒரு புத்தகம் இது. அடுத்த புத்தகம் இக்கிகை. ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராலஸ்னு 2 ஆத்தர் எழுதின புக்கு. மொத்தம் 9 சாப்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல. ஒன்னொன்னும் நம்ம வாழ்க்கைய எவ்வளவு அழகா மேம்படுத்தி ஹெல்த்தியா ஹாப்பியா வாழலாம்னு சொல்லித்தர ஒரு புத்தகம். ஜாப்பனீஸ் மக்கள் 100 ஆண்டுகள் வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க அப்படிங்கறத அலசி ஆராயிற ஒரு புத்தகம். மொத்தம் 192 பக்கங்கள் கொண்ட இந்த புக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம வேலையில தொடங்கி உணவு பழக்கங்கள் வரை எல்லாத்த பத்தியும் பேசுற ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் ராபின் சர்மா அவர்கள் எழுதிய Who Will Cry When You Die. புத்தகத்தோட விலை 299 ரூபாய். ஜெய்கோப் புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 202 பக்கங்கள். தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த புத்தகம் நம்ம வாழும் நாட்களை எந்த ரிக்ரெட்ஸும் இல்லாம சந்தோஷமா சரியா எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்துத்தர ஒரு புத்தகம். மொத்தம் 101 பாடங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. எல்லாமே 1 இல்ல 2 பக்கங்கள் தான் இருக்கும். ஒரு விஷயமும் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி ஹேபிட்டா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. இதுவுமே ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் தான். பதிவோட கடைசி புத்தகம் த சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹசில் எழுதின புக். புத்தகத்தோட விலை 400 ரூபாய். இதையுமே ஜெய்கோப் புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 241 பக்கங்கள் இருக்கு இந்த புக்ல. பணம் சார்ந்த அறிவுரைகள் வித் நிறைய நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்ட வச்சு எழுதியிருப்பாரு ஆத்தர். மொத்தம் 19 கோட்பாடுகள் இருக்கும் புக்ல. இந்த புக்கோட ஒரு சாப்டர் சம்மரியும் வாரம் ஃப்ரைடே நம்ம சேனல்ல போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸை நான் இங்க ஆட் பண்றேன், அதையும் கேளுங்க. இந்த பதிவுகள்ல வந்த புத்தகங்கள்ல நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்க கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்குங்க. இந்த புத்தகங்கள் அல்லாம நீங்க வேற ஏதாவது சிறந்த புத்தகங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் இங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.